கிடையாது, இவருக்கு செக்யூரிட்டி தான். அவங்க கிட்ட எல்லாம் வந்து யாரா கட்டின்னு போறா போயா இடிச்சிங்க நேரத்துல இடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருக்குறோம். இன்னி கூட நாங்க பிறந்த வீடு எங்க அம்மா வந்து 40ஆம் நம்பர் வீட்டுல தான் இருக்குது. நான் கூட என்ட்ரிஸ்ல இல்லீகல் வீடு தான் கட்டினுக்கிறேன். என் வீடு கூட இடிக்கு வந்த அப்பா ஏற்றி எல்லாரும் அடிக்கிற நேரத்துல என்ன இடிச்சிடுறான்ட்டு. ஆனா அது இடிக்கிற அளவுக்கு விடுறதில்ல. அந்த வள்ளல் ஒரு உயிர் போயிட்டா தான் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற வீடெல்லாம் வந்து இடிக்கிறதுக்கு ஆகும். அதனால உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது ஓட்டு கேட்கறதுக்கோ இல்லை வேற யாரை திட்டுறதுக்கோ வேற ஒன்றும் இல்லை, ஒரு விழிப்புணர்வு. நான் வந்து 1ஆம் நம்பர்னு சொல்கிறேன். தப்பானாக்கா தப்புன்னு சொல்லு, கரெக்டுனாக்கா கரெக்டுன்னு சொல்லுங்க. உரிமையெல்லாம் வார்டு நம்பர் 5 தான் இருக்குது. அதனால அவர் சொல்றதுல எதனா மிஸ்டேக் நான் தான் சொல்வேன். ஏச்சு பேசுப்பா, இதெல்லாம் பெரிய என் ஓட்டு கூட வார்டு நம்பர் 5 தான் இருக்குது. எனக்கும் அவர் வந்து கொஞ்சம் நிறைய வேலை செய்து கொடுத்துக்கிறாரு. இப்படி வந்துருங்க. அவர் சொல்றதுல வந்து எதனா தப்பு இருந்துச்சுன்னா நானும் அதுல குரல் கொடுக்குறேன். கண்டிப்பா யார் வேணாலும் பாயிண்ட் பண்ணலாம். நான் ஏன் வந்து டவுட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் பண்றாரு. அன்பார்ந்த ಮಾನ್ಯ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರೇ, ಸೋದರರೇ, ಸೋದರಿಯರೇ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು. ಯಾಕಂದರೆ ಇಲ್ಲಿರೋರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳು ಜಾಸ್ತಿ, ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ, ಓದಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಇಲ್ಲಾಂದರೆ ನಿಮ್ಮ ಪರ್ಮಿಷನಿಂದ ನಾನು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಹತ್ರ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ದಯಮಾಡಿ ನೀವು ನಮಗೆ சர்க்கார நீடுது. சார் கொஞ்சம் அப்படி வந்துட்டீங்களா நல்லா இருக்கும். அவங்கள பார்த்து அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இது பத்திரிகையுடைய நண்பர்களே, இன்னைக்கு ஓரிடல் லைனில் மாரியம்மா கோயிலுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ எல்லாம் கவுன்சிலரும் இல்லை, பிரசிடென்ட்டும் இல்லை, இந்த ஊர் மகனா உங்ககிட்ட வந்து நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். நான் வழியில் போகிற போக்கெல்லாம் சொல்கிறான், வள்ளல் வந்து எதுவுமே செய்யலைன்ட்டு. அதனால நான் செஞ்சதை வந்து 4 பேருக்கு தெரிய வைக்கிறது என் கடமை. நான் ஊருக்கு என்ன செஞ்சதை ஓரண்ட் லைனு புள்ளியாக ஊருக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன், இந்த லைனுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். 2 வார்டுக்கும் அவ்வளோ நேரம் ஒரு 15-20 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். நீங்கள் வந்ததுக்கெல்லாம் ஒரு காலில் பூ போட்டு கும்பிட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மாதம் மித்திரர்களே, நான் கவுன்சிலர் ஆன பிறகு நடராஜன் இருக்காரு, ஜெயசில பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, நம்ம வேணி பாண்டியன் கவுன்சிலர் இருக்காரு, முக்கியமான வந்து விட்னஸ் வந்து நம்ம வெற்றி சார். அப்போது நைட்டு பகல கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு வெற்றி சார் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு போர் போட்டேன். அது என் சொந்த செல்வு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா உண்மையில பொய் சொல்லுங்க, பரவாயில்ல. இத்தனை பேர் எதுனா நான் பொய் சொன்னா போடும். அந்த போரு முனிசிபாலிட்டி போட்டது இல்ல, என்ன என் சொந்த காசுல ஆர்சி வேலாயுதம் புள்ள வள்ளல் முன்சாமி சொந்த போரு வெற்றி சார் வீட்டுக்கிட்ட ஒரு போர் போட்டேன். கரெக்டா சார்? அதே மாதிரி வெஸ்டின் பிளாக்ல இருந்து யாருன்னா வந்துக்கிறீங்களா எனக்கு தெரியாது. வெஸ்டின் பிளாக்ல இதான் தம்பி இருக்காரு, அது என்ன பேர்? அது துண்டு லைன் வேற ஒரு வெஸ்டின் பிளாக் துண்டு லைன் சொல்லுவாங்க. ஓரண்ட் லைன்ல போர் போட்டு இந்த வெஸ்டின் பிளாக்ல போர் போட்டு இவங்க எல்லாம் பிடிச்ச பிறகு மீதி இருக்கிறத தான் அவங்களுக்கு விடுவாங்க. என்ன தம்பி, உண்மையா போயா? 50 வருஷமா தண்ணி ப்ராப்ளமே அங்க வந்து ரொம்ப தலைவலி ஆணிச்சு. அந்த நேரத்துல அங்கேயும் போயிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு என் சொந்த காசுல மார்த்தட்டி சொல்றேன், என் சொந்த காசுல அதே துண்டு லைன்ல ஒரு போர் போட்டு, அது மாத்திரம் இல்ல, அந்த துண்டு லைன்ல இருந்து நம்ம செல்வம் மாமா வீட்டு வரைக்கும் ஃபுல்லு பைப் ஏற்றின்னு வந்தேன். தெருவுக்கு குழா போட்டேன். அந்த தண்ணி கஷ்டம் இருக்கிற நேரத்துல சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அது பைப்பு வேலை செய்யறவன் நோண்டுறவன் போரு எந்த என் சொந்த காசு. உண்மையா பைய. அதே மாதிரி ஓரண்ட் லைன்ல கீழே வந்து விநாயகர் கோயில்கிட்ட இருந்து வந்திருப்பீங்க. அங்க வர நேரத்துல உங்களுக்கு தெரியாது யார் போட்டா போருன்ட்டு. விநாயகர் கோயில் முன்னாடி நான் வந்து என் சொந்த காசுல போட்டுக்கிற போர், வட்டிக்கு வாங்கி காசு இல்ல, வட்டிக்கு வாங்கி போட்டேன். அது 3வது போரு எந்து. கரெக்டா? 3 போரு. வெற்றி சார் சாட்சி, விசி கணேசன், ஜெய்சிலன்னா இவங்க இருக்காங்க. அவங்க வந்து நான் 3 போர் போட்டேன். நான் எதோ செய்யலன்றதுக்கோசரம் 3 போரு என்னுடைய சொந்த காசு. 3 போர். நெக்ஸ்ட்
6 போர் போட்டிருக்கேன். முனிசிபாலிட்டிலேருந்து 6 போர் போட்டிருக்கேன். எங்கன்னு கேட்டால் டோபி லைன் கிட்ட 1, நம்பர் 1. மாரியம்மா கோயில் பின்னாடி 2, அந்த இது போலீஸ் லைன் கிட்ட 1, அந்த இது குர்ச்சடி பக்கத்தில் 1. எத்தனை ஆச்சு? 4. அதே மாதிரி இந்த 80 ஃபீட் ரோட்ல இப்போ இது எம்எல்ஏ மேடம் வந்து திறந்தாங்க இல்லையா, அது 1. 5. அன்மன் நைட் வெயிட் கிட்ட 1. 6. சொந்த போர் 3, முனிசிபாலிட்டியில் போர்ல 6 போர். நான் போய் சொல்ல, யாருன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அந்த போரே போடல, பம்பு போடல, அது போடலன்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா மீடியா பில்லர் ஆஃப் த ஒரு பில்லர். அவங்க மீடியா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பில்லர். உண்மையை பொய்யை வெளியே வர்றது அவங்க கையில் இருக்கு. நெக்ஸ்ட் ரோடு, இதே எதிரில் உட்காந்துக்கிறீங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து டிரைவர்ஸ் லைன் வரைக்கும் நான் போட்ட ரோடு கரெக்ட். இல்லைன்னா இல்லைன்னுங்க, போட்டேன்னா போட்டேனுங்க. அப்புறமா ஆமோஸ் பெரியப்பா பங்களால இருந்து இந்த நம்ம அசோதம்மா வீடு வரைக்கும் சீதான கடை பின்னாடி 80 ஃபீட் ரோடு கண்டமா இருந்துச்சு. அந்த ரோடு மாத்திரம் இல்ல, அந்த ரோடுக்கு 30-40 வருஷம் டேர்ச்சி அடிச்சுன்னு ட்ரெயின்ல போயிட்டு இறங்கிட்டு வரவங்களுக்கு அது லைட்டு போல் போட்டு, என்னப்பா போல் போட்டு அதுக்கெல்லாம் லைட்டு போட்டு இட்டுன்னு வந்தோம். யாரு? நான். அந்த இது ஆச்சா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரி ஆனா இது நீயே வெற்றி சார சொல்ல வேண்டியது ப்ரூஃப். பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து சார், பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து மாரியம்மா, பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து அந்த குறிச்சேடியில இருந்து அங்கிருந்து பிசி கணேசன் வரைக்கும் ஒரு ரோடு போட்டேன். பிசி கணேசன் வீட்டுல இருந்து இங்க இருந்து பாரு, இந்த காங்கிரீட் ரோடு இப்போ போட்டது, இந்த காங்கிரீட் ரோடு போட்டேன். அந்த காங்கிரீட்ல இருந்து தார் ரோடு சுமார் 2 கிலோமீட்டர் ரோடு நான் போட்டுக்கிறேன். ஆச்சுங்களா? அப்புறம் பாட்டகம்மா கோயிலேருந்து உக்கட் போடுற சோக்கம் கலாமண்டலம் பேக் சைடில் அங்கே சின்ன கடைன்னு வாங்க. சின்ன கடை கலாமண்டலத்துக்குள்ள 3 வீடுன்னு வாங்க. அந்த 3 வீட்டுக்கு ரோடே இல்லை. நான் பிறந்ததுலேருந்து ரோடு இல்லை. அதுக்கு ரோடு போட்டேன் நான். என்னப்பா கிஷோர், அந்த ரோடு நான் போட்டது. அதே மாதிரி ஓரண்ட் லைன்ல இருந்து வெஸ்டின் பிளாக்ல 4வது வார்டு 5வது வார்டு வருது. இவரது பாதி, எந்த பாதி. காங்கிரீட் ரோடு சென்டர்ல காங்கிரீட் போட்டது. என் பண்டுல 5வது வார்டு பண்டுல அந்த காங்கிரீட் புதுசா போட்டுக்கிறோம், இவருக்கு தெரியும். அப்புறம் மிஷின் கடையில இருந்து இவங்க வீட்டு வரைக்கும், சர்ச்சில் இருந்து கலாமண்டலத்து வரைக்கும் டெண்டர் ஆயிட்டுக்குது. இவர் தான் நான் ஊர்ல இருந்து போட்டோ பூச்சி அந்த ரோடை போடணுன்னு போட்டோ பூச்சிக்கிறார். டெண்டர் ஆயிட்டுக்குது, அந்த ரோடு ஆச்சு. அப்புறமா இங்க ஜெயலலிதா உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம அக்காக்கு இது, நிர்மலா அக்காக்கு இது. மிஷின் கடையில இருந்து அன்மனை வீட்டு வரைக்கும் ஒரே ரோடு இருந்துச்சு. அந்த ரோடெல்லாம் கனெக்ஷன் பண்ணி கொடுத்தனா இல்லையாக்கா? கொடுத்தனா இல்லையா? அந்த ரோடெல்லாம் கனெக்ட் பண்ணது என் பீரியட் இல்லையா, இல்லை எனக்கு முன்ன வந்தவங்க பீரியட் இல்லையா? சொல்லுங்க. நான் பண்ணது. அதே மாதிரி ஜெய்சில நான் உன் மனசாட்சிக்கு சொல்லுங்க, இந்த லோஸ்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு தெரு கூட கல்வெட்டு இல்லை. அந்த எல்லா கல்வெட்டும் நான் போட்டேன். கல்வெட்ஸ் எல்லாம் நான் போட்டேன். அப்புறமா ட்ரைனேஜ் நம்ம கிஷோருக்கு தெரியும். துண்டு லைன்ல வெஸ்டின் பிளாக்ல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு துண்டு லைன்ல தேங்கின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்ட ட்ரெயின் நான். எமர்ஜென்சிக்கு அந்த ட்ரெயினை அந்த துண்டு லைன்ல இருந்து மெயின் ராஜகோலைக்கு ஃபர்ஸ்ட் பண்ணது ட்ரெயின் நானு. கரெக்ட். அதே மாதிரி குறிச்சேடி கிட்ட தேங்கி நின்றுச்சு இங்க தண்ணி, அதுக்கு ஒரு ட்ரெயின் போட்டு கொடுத்தேன். போலீஸ் லைன்ல ட்ரெயினே இல்லை. அந்த போலீஸ் லைன்ல அங்கிருந்து அந்த ராஜகாலுக்கு ட்ரெயின் போட்டு கொடுத்தேன் நான். அதே மாதிரி 30 வருஷமா அந்த கோட்ரஸை கட்டிட்டு அந்த சென்ட்ரல் ரோடு இது நம்ம போலீஸ் கோட்ரஸ்க்கு போலீஸ் கோட்ரஸ்ல அந்த ரோடு போட்டு கொடுத்தது நான். உண்மையே போய்யா? அந்த சென்ட்ரல் ரோடுன்னா போட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த ஊர்ல இருந்து சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனு வெளியே போயிடுதுன்னாங்க. என் வாரண்ட் லைனுக்கு பெருமை தேட்டோம்.
என்ட்ரிஸ்க்கு பெருமை தேட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் 1-2 இல்ல 10 லட்சம் கட்டிக்கிறான் பார். அது எங்க அப்பா ஆர்சி வேலை செய்த பெத்த புள்ள வள்ளல் முன்சாமி செஞ்சது. இதே எதிரில் இருக்குது. இதே போலீஸ்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, என் பேர் போடுறேன்டா, எனக்கு வேணாண்ண, எனக்கு தேவையில்லை என்ன, 10 லட்சம் கொடுத்து கட்டிக்கிறேன் என் சொந்த காசு. இந்த இப்ப பில்டிங்கு எல்லாமே 10 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்ல முடியாது. நீங்க வேணா கேட்டு பாருங்க. அப்புறம் கண்குளரா பார்த்து நிக்கிறீங்க மாரியம்மாவை, கண்குளரா பார்த்து நிக்கிறீங்க. இந்த கோவில் எப்படி இருந்துச்சு? இது ஆர்சி வேலை குடும்பம். எங்க அத்தை முத்துக்கண்ணு கோபுரம் கட்டினா. பின்னால கோபுரம் யார் கட்டு? இந்த பஞ்சாயத்துக்காரர் நான் கட்டுறதுனா நீங்க அடிக்குங்க என்ன. அந்த கோபுரத்தை கட்டி இந்த கோவிலை அடியோட இடிச்சு, எனக்கு டைம் இல்லைன்னு என் பொண்டாட்டி நின்று காலம் போட்டு ரூப் போட்டு கட்டுற நேரத்தில் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. என்னெல்லாம் கேலி பண்ணான், இன்க்ளூடிங் பஞ்சாயத்து தலைவர். இதான் கட்டுறா இல்லையா, லைன் வசூலுக்கு போட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோகிச்சுங்க. மாரியம்மாக்கு இவ்வளோ செலவு பண்ண நான் சொல்றது இல்லை. இந்த கோயிலை கட்டுறது இந்த வள்ளல் முன்சாமி. நிஜமா பொய்யா? எல்லா ஊர்லயும் ஒரே ஐமார்ஸ் வந்துச்சு. என் லைனுக்கு இதோ ஐமார்ஸ், இதோ ஐமார்ஸ். கலாமன்றத்துக்கிட்ட ஒரு ஐமார்ஸ். இப்போ நிர்மலாக்கா வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அங்க ஒரு இது ஐமார்ஸ். அதுதான் அங்க ஒண்ணு, இங்க அல்ல அவதெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலர் போட்டாரு அந்த இது ஆச்சுங்களா. ஸ்ட்ரீட் லைட், இந்த ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த ஸ்ட்ரீட் லைட் ஏன் ஓப்பன் ஆகலைன்னா நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன், அதனால டிலே பண்ணுகிறாங்க. இதே வெற்றி சார் அதே பாட்டங்கம்மா கோயில் இருந்து அது வரைக்கும் லைட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்டு எந்த கிளடியும் பண்ணல. ஆனா கவுன்சிலர்ல கூட எவ்வளவு காசுக்குதோ அவ்வளவு காசு தான் எனக்கு வந்துச்சு. நான் ஸ்பெஷல் பண்ணிட்டு வந்தேன்னா இது சிங்கப்பூர் பண்ணிருப்பேன். ஆனா நான் வந்து தொடல. இவருக்கு 50 லட்சம்னா எனக்கு 50 லட்சம் இல்லையா, வேற இல்ல. அப்புறம் முனிசிபாலிட்டியில கேஸ் வந்துச்சு, எந்த தாய்மாருக்கு கட்சி கொடுத்தோம். நடராஜன் சாட்சி. அந்த அங்கல வீக்கில் இருக்கு வண்டி, வண்டி யாருக்கு வேணுமோ வண்டி வாங்கி கொடுத்தோம். ஒரு 25,000 மெடிக்கல் பில்லு எத்தனை பேருக்கு கொடுத்தேன் நான் சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. யாரோ ஒரு தாய்மாருக்கு கொடுத்துருப்பா, நான் சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. யாரும் என் சோதரை என் தங்கச்சி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் வந்து என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்தேன். டெய்லர் மிஷின் வாங்கி கொடுத்தேன், வண்டி வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ணுங்க. எல்லா வார்டுலயும் ஒரே வாட்டர் ஃபில்டரு. இந்த ஃபில்டர் கூட தரக்காதுச்சு. நான் கவுன்சிலரான பிறகுதான் இது ஃபில்டர். நான் பிரசிடென்ட் ஆகிட்டு 35 வார்டுலயும் ஓப்பன் ஆனது. அதுக்கு முன்ன மூடி வச்சிருந்துச்சு. இதோ ஒரு ஃபில்டரு, நம்ம விநாயகர் கோயில்கிட்ட ஒரு ஃபில்டர், 2 ஃபில்டர் போட்டுக்கிறேன் நான். எங்களுக்கு ஏம் வந்து இன்னொரு ஃபில்டர் இவருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு இன்னொன்று வந்து கலாமன்றத்துக்கிட்ட போடணுன்னு என்னுடைய ப்ரோக்ராம் போடுறேன். நெக்ஸ்ட் பிரசிடென்ட் நான் தான், ஊருக்கு நல்லது பண்ணுவேன், நான் தான் பண்ணுறேன். அது கூட பண்ணுறேன். நான் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிறேன். இதில் எதனா வந்து நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறது எதனா இருக்குதா? ஆச்சு. அதே மாதிரி கலாமன்றத்துக்கு முன்னாடி ஒரு பார்க்கு, வெறும் பார்க்கு காம்பவுண்ட் கம்பவுண்டெல்லாம் போட்டு அழகாக கட்டிக்கிறேன். அதுக்கு இன்னொரு டெண்டரில் வந்து அந்த ஜிம் ஐட்டம் கிம் ஐட்டம்லாம் போடுவாங்க. அந்த பார்க்கும் நான் பண்ணேன். கரெக்டாக இல்லைன்னா இன்னும் நான் இப்போ பண்ணுறதுனா எவ்வளோ பேசியிருப்பேன். 3 வீலர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், வாட்டர் ஃபில்டர் போட்டு கொடுத்துருக்கேன். வேற இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வார்டில் செய்கிறதுக்கு ரோடு இல்லைன்ட்டு என் வார்டில் இருந்து நம்ம தங்கவயல் மக்கள் படிக்கிற காட்டு மாதா கோயிலில் ஜூனியர் காலேஜில் ஒரு ரோடு போட்டு கொடுத்துக்கிறேன். வாரண்ட் லைனில் வந்த ஸ்கீம் அது. இப்போ இந்த பேப்பர்காரங்க நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, ஐயா என் வார்டை போயிட்டு சுற்றிட்டு வாங்க. எங்கன்னா ஒரு 10 அடி ரோடு போடலண்ணா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஒரே ஒரு 10 அடி ரோடு என் வார்டில் பேலன்ஸ்க்கு தான் காட்டுங்க. நீங்களே போங்க, இங்கிருந்து குலாம் லைன் வரைக்கும் போங்க, 80 ஃபீட் ரோடுக்கு போங்க, ஆர்டி ஆஃபீஸ்ல இருந்து இல்லை இந்த இங்கே உக்கட் கோட்ரஸுக்கு போங்க, எல்லாம் போங்க. யா வார்டு அது 2வதுல வருது மாமா. இல்லை இல்லை, அது என்டிசியில் போட்டது. இவ்வளோ என் ஏரியாவில் இன்னைக்கு 30-40 பத்திரிகை நிருபர் வந்துக்கிறாங்க. என் தாய்மாருங்க நீங்கள் இருக்கிறீங்க. தெருவில் ரோடு போடல, அது போட முடியாது.
ஸ்கீம் இல்லை. பின்னால காவா க்ளீன் பண்ண முடியாது. நம்ம என்கரேஜ் பண்ண வந்துட்டோம். எந்த கில்லாடினாலும் பின்னால் வந்து போடுறதுக்கு ஆகிறதில்ல. அது இன்னொரு முறை நான் எதனா ஒரு ஸ்கீம் எடுத்து நான் வந்தேன்னாக்கா அது பண்ணும். என்னால் தான் முடியாது, வேறு யாரால முடியாது. முடியாத செய்கிறது தான் நான் வந்து பண்ணுவேன். இப்போ இவ்வளோ வேலை பண்ணிக்கிறேன்னு, இவ்வளோ சொல்லிக்கிறேன்னு, நீ இல்லைனா மகனன்ட்டு யாருன்னா ஒருத்தர் வார்த்தை சொல்லுங்க. நான் போய் சொன்னால் அந்த மரியம்மாவும் என் வாயில் மண்ணை போட்டோம். ஆனால் எவனே செய்யலை கீழேன்றான் பாரு, அவன் வாயில் வந்து புழு தான் உழுவுறது. நான் என் சொந்த காசு தண்ணியை குடிச்சிக்கின்னு நான் கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் வேலை செஞ்சு யார் ரோட்டில் ஓடுறீங்க ஓடியாதுன்னு செய்யலைன்றான். இவ்வளோ ஜனம் இருக்காங்க பத்திரிகை நிருபர்களை, இவ்வளோ ஜனம் இருக்காங்க. நான் இவ்வளோ சொல்லின்னு வந்தேன். சரிப்பா, இப்போ இந்த வாரண்ட் லைனில் என்ன பேலன்ஸ் வேலைக்கு எங்கே ரோடு போடணும் நீங்கள் சொல்லுங்கள், எங்கே குழா போடணும் சொல்லுங்கள். இன்னொன்று என் தாய்மார்களை 2 வருஷம் வாட்ச்மேனுக்கு பேங்க்கில் பைசா போட்டுவேன் நான். 7 வாட்ச்மேனுக்கு வெஸ்டின் பிளாக்கு, இந்த பக்கம் ஒருத்தருக்கு, இந்த பக்கம் 2 பேருக்கு, அங்கே என்ட்ரிஸில் 2 பேர், ஆர்டி ஆஃபீஸில் ஒருத்தருக்கு. எவ்வளோ? இவ்வளோ பேங்க்கில் போட்டேன். பேங்க்லேருந்து சம்பளம் மாதிரி போட்டேன், என் சொந்த காசு தண்ணி விடுறவங்களுக்கு. ஆனால் இன்னும் ஒரு மாதம் முன்ன வரைக்கும் பைப்பு பெண்டு என்னென்ன வேணுமோ எதை நோண்டுறதுக்கு காசு நான் கொடுத்தேன். வாட்டர்மேனை கூப்பிடு, இதுக்கு யார்கிட்ட வசூல் பண்ணி வள்ளல் கொடுக்கல. என்ன பைப் லைன்ல இருந்து உனக்கு ஜாயிண்ட்ல கப்ளிங்ல இருந்து மொத்தமே நான் வாங்கி கொடுக்குறேன். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவங்களே வாட்ச் பண்ணுங்களே, அண்ணா நாங்கள் வீடு கொஞ்சம் ஏதோ ஒன்று கலெக்ஷன் பண்ணிக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணின்னுக்கிறாங்க. 2 வருஷம் நான் கொடுத்தேண்ணா, என்கிட்ட பேங்க்ல கொடுத்த கையில் காசு கொடுக்கல. இவ்வளோலாம் பண்ணவன இந்த வள்ளல் முன்சாமி வந்து எதுவுமே செய்யலைன்னா நான் என்ன செய்யலை சொல்லுங்க. என்ன செய்யணும்? இன்னொரு கவுன்சிலர் எவனா வந்தா செய்யறதுக்கு வேலையே இல்லை. இப்போ வந்து ஒரு இன்னொன்னு சொல்றேன், நான் 2500 பேருக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். எனக்கு கொடுத்தது 3ல் 1 பாகம், அதுலேயும் 1.5 பாகம் ஏமாத்திட்டாங்க. ஆசீர்வாதமே பண்ணல. 778 ஓட்டு, 2000 பேர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டேன் நான். இருக்கட்டும், 2000 பேர்கிட்ட அது என்னத்தை வச்சுக்கோ ஆசீர்வாதம் கேட்டேன். எனக்கு மக்கள் 1500 பேர் எனக்கு மோசம் பண்ணாங்க. ஆனா இருந்தா கூட நம்ம ஜனம் அவங்க யாருக்குன்னா ஓட்டு போட்டோம், யாருக்குன்னா நல்லது பண்ணிட்டோம். நம்மள செய்ய வேண்டியது கடமை நான் செஞ்சிருக்கேன். என் கடமையை நான் செஞ்சிருக்கிறேன். வேற எதனா நீங்க வந்து நான் சொல்றது எதனா தப்பா இருந்தாக்கா தப்புன்னு சொல்லிடுங்க. யாருக்கும் பயப்படுற வேலை வேண்டாம். நான் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிறேன், இன்னும் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம். நான் வரலன்னாலும் நல்ல ஆளை தேர்ந்தெடுங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கணும் கூட சொல்லுவான், எல்லாம் வள்ளல் பண்ணிட்டு போயிட்டான்பா. எனக்கு முன்னால் இந்த கவுன்சிலர் எல்லாரோட விட்ட விதியா போட்டாரு, நான் போடல. அதனால கஷ்டப்பட்டாரு. எனக்கு முன்னாடி இந்த கவுன்சிலரு கஷ்டப்பட்டாரு. இந்த தெரு ரோடெல்லாம் நான் ஒன்றும் கை வைக்கல. என்ன சார் கை வைக்கல? இல்லை, அந்த 80 ஃபீட்டில் இது போட்டாங்க லைட்டு, அது நான் போட்டதுன்னு சொல்ல முடியுமா? இன்னொன்னு சொல்றேன் பாரு, கேஜிஎஃப்ல நான் வந்து பதவி ஏற்றுக்கிற நேரத்தில் ரிசைன் பண்ணிட்டு வந்தலான்ட்டேன். தண்ணி லைட் இல்லை, கேஜிஎஃப் பூரா 8000 லைட் போட்டுக்கிறேன். 8000 லைட்ஸ். அது கேஜிஎஃப் போகிற இல்லதுன்னு நான் சொல்கிறேன் 35 வார்டுக்கு. இது நம்ம லைன் ப்ராப்ளம்ன்றதுக்கோசரம் என் தாய்மார்களை நான் சொல்கிறது பொய்யா தப்பா? பேப்பர்காரங்களை நீங்கள் கேளுங்க, அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா உண்மையானு. நான் இவ்வளோ சொல்லணும் வந்தேன். பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, லைனுக்கு. இது கட்சி இல்லை, ஓட்டு கேட்கறதுக்கு வரல, பிரச்சாரம் இல்லை. இது நான் சொன்னதில் எதனா ஒரு மிஸ்டேக் தான் சொல்லு. அது இல்லாமல் ஐயா இந்த வாரண்ட் லைனில் ஒரு ப்ராப்ளம் என்ன நாடி வரவங்கள யாரை நான் விட்டுக்கிறோம்? என்கிட்ட வரவங்கள, வராதவங்கள நான் ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பைசா செலவு பண்ண விடுறதில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் விஷயம் என்கிட்ட வராப்போ நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு வானேன்னு அவங்க அப்பா காலை பிடிச்சி ஓன்னு அழுத. நன்றி கேட்டவனுங்க. மாரியம்மா சத்தியமா ஒரு பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு ஆணும் என் பொண்டாட்டியும் அவன் மாமனார் காலை பிடிச்சிக்கின்னு ஓன்னு அழுந்தோம். ஐயா காப்பாத்து, ஒரு வாழ்க்கையை காப்பாத்து அப்படின்னு அப்படி கூட இறங்கி வேலை செஞ்சுக்கிறேன் நான்.
நான் உனக்கு தெரிஞ்ச எத்தனை சாவுக்கு காசுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறீங்க? யாருக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா என்னை நாடி வரணும், நாடி வரலாம் ஆகல. அதே மாதிரி நம்ம ஜெகநாதன் பேங்க் மேனேஜர் இருக்கிறாரு, அவங்க வீட்டில் வந்து ஒரு சாவாச்சு கொரோனா டைமில் சாவாச்சு. அவங்க ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணோம். இதில் ஏ டைப்பில் ஒரு சாவாச்சு. அவங்க மந்திரிக்கு சொந்தக்கார் லக்ஷ்மி சவுதின்றவர், டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு சொந்தக்கார். லக்ஷ்மி சவுதிக்கு பிஜேபியில் இருந்தார். அப்போ வந்து அவங்க சொந்தக்காரு, யாரும் ஒன்று டச் பண்ணுறதுக்கு ஆகலை, அந்த சாவை வந்து போகிறதுக்கு ஆகலை. கில்லாடி நான் ஜெகநாதன் அவங்க ரிலேஷன் வந்து அவங்க வீட்டுக்கு சாவை அனுப்பினேன். இதே லக்ஷ்மண் சவுதி ஏ டைப்ல இருந்து அந்த ஊருக்கு பெல்காமுக்கு அனுப்பினேன். அது என்னுடைய டேலண்ட், என்னுடைய கஷ்டம். நான் அனுப்பினேன். என்கிட்ட வர வேண்டியவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் சொல்கிறேன் பாரு, வள்ளல் மேலே போய் சொல்லியும் வள்ளலை தொட்டான் அவன் கேட்டான். ஏன்னா நான் மாரியம்மா புள்ள, நான் அயோக்கியம் கிடையாது, பொம்பளை பொறி கிடையாது, நான் வந்து குடிகாரன் கிடையாது, மக்கள் சேவகன். நான் மக்கள் சேவகன். நான் உண்மையை தான் பேசுவேன். தப்பு இருந்தாக்கா நான் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். இது எபிசோடு நம்பர் 1, சிங்கம் 1ன்றீங்களே, அந்த மாதிரி சிங்கம் 1, இன்னும் சிங்கம் 2, சிங்கம் 3 எல்லாம் பார்க்க போவீங்க. இதாச்சுங்களா? 2வது சிம்பிளாக முடிச்சிடுறேன். என்ட்ரிஸில் அந்த அனில் சார் மாரியம்மன் கோயிலேருந்து ரவி வீட்டு வரைக்கும் ரோடு, ஏகே செல்வராஜ் வீட்டிலேருந்து முருகன் டெம்பிள் வரைக்கும் ரோடு, கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இந்த போலீஸ் பிரிட்ஜிலேருந்து இந்த கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்க ரோடு, அதே பாட்டுக்கங்கம்மா கோயிலேருந்து பார்க் வரைக்கும் ஒரு ரோடு, அதே அந்த இடத்துல ஒரு பெரிய பார்க். மாண்புமிகு எம்எல்ஏ ரூபா சசிதர் மேடம் போர்டு ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப்ல போட்டவன் நான். அது என் சொந்த காசு. அந்த பார்க் கூட 6 லட்சம் ரூபாய் தான் இதுலேருந்து வாங்கினேன். நான் போய் பேச மாட்டேன். 6 லட்சம் ரூபாய் தான் நான் வாங்கினேன். ஆனால் அவ்வளோ பெருசு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் காசு 20 லட்சம், என் காசுல வந்து 20 லட்சத்துக்கு அந்த போர்டு போட்டு அந்த பார்க்க பண்ணேன், என் சொந்த காசு. இதே மாதிரி இந்த ஓரண்ட் லைன்ல எப்படி கோயில் கட்டணும், அதே மாதிரி என்ட்ரிஸ்ல ஒரு நாளைக்கு வெட்டு குத்து அடி தடி போலீஸ் எல்லாம் ஆங்காரமா இருக்குது. மாரியம்மா வந்து ஆங்காரமா வந்து உக்கிரமா எழுந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ற நேரத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்க எப்படி கோயில் கட்டணும், அதே மாதிரி ஒரு கோயில் அந்த வார்டு கட்டிக்கிறேன். 20 லட்சம் ரூபாய் பார்க்கு, 20 லட்சம் ரூபாய் கோவில். எந்த கவுன்சிலர் பண்றான்? எந்த லீடர்ஸ் நான் காட்டு இந்த மாதிரி பண்றவங்கள? இது மாத்திரம் இல்ல, என்ட்ரிஸ்ல அனில் சார் 4 போர் ரன்னிங்ல இருக்குது. ஐடிஐல வந்து பாலார் போர் இருக்குதா? அங்க கொல்லியில என் போர் தான் ஓடி இருக்குது. ஆமா, டிராமா கொட்டாய்க்கு முன்னாடி 1, இதே போலீஸ் லைன் கிட்ட 1, 4 போர் எந்த ஓடி நிக்குது. 2 போர் ஃபெயிலர், 1000 அடி 1, 800 அடி ஃபெயிலர். ஏமா ஆர்டிஓ இதுல வந்து இது டிஆர்ல வந்து 2 போர். இவ்வளவு போருக்கும் 1 கோடி எந்த செலவு? எவ்வளோ? 1 கோடி ரூபாய் போர்வெலுக்கு மாத்திரம். செகண்ட் லைன்ல இருக்காரு, தெருவா காங்கிரீட்டை ஒடிச்சு பைப்பு போட்டு இன்னைக்கு வீடு கனெக்ஷன். யாரும் வந்து தெருவில் புரியுறது இல்லை. நீங்க மைன்ஸ்ல வேலை செய்யற நேரத்தில் கூட 10 கோழா 5 கோழா 2 கோழான்னு பேரிச்சு. இன்னைக்கு யார் வீட்டில் கவுன்சிலராக வந்து நான் கனெக்ஷனுக்கு 5000 ரூபாய் கேட்டுக்கிறேன்னா, கனெக்ஷன் நீங்கள் என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தரீங்களா? வாட்ச்மேன் சொன்னா இவங்க எடுத்துரு மக்களுக்கு தான்ப்பா எடுத்துன்னு போட்ட கொடுப்பா அப்படின்னு நல்லா பண்ணேன். நான் மாரியம்மா கோயில்கிட்ட இருந்து சொல்றேம்மா, 1 கோடி ரூபாய் தண்ணிக்கு போருக்கு, வெறும் போருக்கு மாத்திரம் 1 கோடி. 20 லட்சம் ரூபாய் பார்க்கு, 20 லட்சம் ரூபாய் கோவில். கணக்கு போட்டுங்க நீங்களே எத்தனை கோடின்னு. இதே ஆர்டிஓ ஆபீஸ்ல நான் பிறந்ததுலேருந்து பங்களா பார்த்துக்கிறேன். என்ன சொல்றேன்? ரோடு இல்லாத இருந்துச்சு, இப்போ போட்ட ரோடு. அதே மாதிரி என்ட்ரிஸ்ல இந்த முருகர் கோயில்ல இருந்து இந்த மெயின் கனெக்ஷனு நான் வெளியே வந்துட்டேன். என்னை பழி வாங்குறதுக்கோசரம் இந்த இதே போடல. இல்லை சொல்றேன், இதுக்கு வர ஃபர்ஸ்ட் அங்க வந்து ரோடு இப்போ செல்லி போட்டு விட்டுக்கிறாங்க. அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டெண்டர் ஆகிட்டு இருக்குது. வள்ளல் முன்சாமி வெளியே வந்துட்டுக்கிறான்னு பழி வாங்குறதுக்கு என்னவா அந்த ரோடு வந்து நிற்க வச்சுக்கிறாங்க. அந்த ரோடு கட்டி போடலன்னா அப்புறம் நான் காட்டுறேன் யாருன்னு சொல்லி. இன்னும் ஒரு வாரத்தை 10 நாள் டைம் கொடுக்குறேன். அது ரோடு போட்டோம். அது மாத்திரம் இல்லை, என் தாய்மார்களை அங்கேருந்து போர் போட்டது உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இது லைட்டு. அதே மாதிரி என்ட்ரிஸில் என் வார்டுக்கு 2 போட்டு அந்த ராமர் கோயிலுக்கிட்ட வந்து 3 ஐமாட்ஸ் என்ட்ரிஸ்லன்னா என்ட்ரிஸ்கார் உக்காந்துக்கிறாரு இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த டிராமா கொட்டாயை வந்து சீர் பண்ணி அது முன்னாடி வந்து மாடு கட்டின்னு மாடு செட் ஆகிட்டு இருக்கோம். நான் கண்டி அந்த அந்த நம்ம தாய்மாருங்க வீட்டை சுற்றிட்டே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு ரவுண்டு பண்ணிக்கின்னு அந்த தாய்மாருங்களெல்லாம் வந்து வாக்கிங் போகணுன்றதுக்கோசரம் அங்கே ஒரு பார்க்கு ப்ளஸ்ஸு அந்த டிராமா கொட்டாய் அது சர்ச்சுக்கு கொடுத்துருக்கா. சர்ச்சு நடத்துங்க, சர்ச்சு நல்லது, கடவுளை புத்தி சொல்கிறதுங்களுக்கு சர்ச்சுங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை அவ்வளோ பண்ண எல்லா வார்டுலேயும் நம்ம வார்டில் 2, என்ட்ரிஸ் வார்டில் 3 வாட்டர் ஃபில்ட்ரு, டிராமா கொட்டாய்க்கு பின்னாடி 1, இந்த பார்க்கு பக்கத்தில் 1, அதே மாதிரி ஏ டைப்பில் 1, அதே மெயின் கேட்டில் எவனோ எந்த கில்லாடியும் போயிட்டு எந்த கவுன்சிலர் வந்து பெம்மலில் வந்து கை வைக்கல. மெயின் கேட்டுக்கிட்ட இருந்து பார்க் வரைக்கும் ரோடு. அது மாத்திரம் இல்லை, அங்கே 2 போர் போட்டுக்கிறேன். இது அங்கே வந்து எத்தனை போர் நான் டோட்டலு என் சொந்த போர் 4, கையில் ஒரு 2 6, ஏ டைப்பில் 2, இங்கே ஒரு 3, எவ்வளோ ஆச்சு? 5 ஒரு 6, 11 போர் என்ட்ரிஸ். செகண்ட் லைனுக்கு மாத்திரம் 11 போர். அதே மாதிரி 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பார்க்கு அழகாக பண்ணிக்கிறேன் ஏ டைப்பில். இப்போ இது கூட எக்யூப்மெண்ட்ஸ் போட்டால் அது அழகாகவும் இவர் ரொம்ப கோரிக்கை வச்சார் இங்கே ஒன்றும் பண்ணோன்னு சொல்லி. சரியாப்பா, பார்க் ஆச்சு. அப்புறம் இன்னும் ரொம்ப நான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. நீங்கள் சொல்லுங்கள், இன்னொரு கவுன்சிலர் வந்தால் இது போட்டு கொடுத்தா தான் உனக்கு ஓட்டு போடுற நிலைமையில நான் ஓரண்ட் லைனில் வச்சுக்கிறேன். பஞ்சாயத்து சார் தலைவரை சொல்லுங்க, ஜெயிச்சலண்ணா சொல்லுங்க. என்ன ஒன்றுனா இவர் கோரிக்கை இங்கே ஒரு பார்க்கு பண்ணி கொடுக்கணுன்ட்டு. யாருது? இவருது இல்லையா? அப்புறம் அன்பண்ண வீட்டுக்கிட்ட ஒரு பார்க் பண்ணோம். அது எம்எல்ஏ ஃபண்டு, அவன் ஓட்டா எம்எல்ஏ கண்டுக்கல, அது அப்படியே நிற்குது. அதை தவிர என் வாழ்ல நீங்கள் இவ்வளோ பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இங்கே வந்து நம்மலாம் ஏழைப்பட்டவங்க கல்யாண மண்டபத்துலாம் போயிட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஆகுதுன்னு இங்கே ஒரு கல்யாண மண்டபம் சாங்ஷன் பண்ணேன். என்டிஸில் வந்து பண்ணேன். நல்லவனுங்களுக்கு பிறந்தவனுங்க எழுதி போட்டானுங்க 1 கோடி ரூபாய் அப்படியே இருக்குது. நகரோத்னா போர்ல எல்லா வார்டுக்கும் படி அழுந்து குத்தவன் நானு. இவர் இருக்கிறாரு பாரு, என் வார்டில் வேலை இல்லை, ட்ரெயின் எடுத்து போய் போட்டுக்கணும், அங்கே போட்டுக்கினாரு. இங்கேருந்தே டவுனுக்கு கொடுத்தேன். எங்கள் வேலை இருந்தால் தான் நான் செய்கிறதுக்கு. நீங்கள் இது நான் போய் சொல்ல, அவங்க வந்து சைலண்டாக இருக்கிறாங்க, ஏதோ நான் சொல்கிறதுக்கு தலாடுறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் பத்திரிகை நிருபர் போங்க, ஏப்பா முட்டாள் வள்ளல் இந்த மாதிரி போயிட்டு இங்கே 10 அடி ரோடு போடல, அங்கே 20 அடி ட்ரெயின் போடல அப்படின்ட்டு எனக்கு திட்டுங்க இல்லைண்ணா. அதே மாதிரி நீங்கள் உங்கள் முகத்தில் கலை வரணும், நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராரா கூப்பிட்டு வந்தேன் இந்த மாரியம்மா கோயிலில். இந்த மாதிரி பாடகரெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தைலேருந்து, ராஜலட்சுமிலேருந்து, வரத்திலேருந்து, லோகநாத்லேருந்து, பழனியிலேருந்து, வாரண்ட் லைனில் மியூசிக் வச்சாவ வாரண்ட் லைனில் வந்து ஒரு மாதிரி களை கட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருவாங்க. ஆச்சுங்களா? இப்போ இந்த 2 லைனுக்கு நான் கொஞ்சம் கவனிக்கிற வரைக்கும் சொல்கிறேன். ஜாஸ்தியெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. இன்னொன்று, நம்ம இன்னமும் பேசுகிறோன்னு இவங்களை பார்த்த உடனே நம்ம இன்னொன்று பேசுகிறோம். ஆனால் என் தாய்மார்களை பார்த்து நான் ஒரு பொய் கூட பேசலை. என் மேலே கிட்டே போயிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒன்றுமே செய்யலை, எதுவும் பண்ணல. நான் வீட்டில் போயிட்டு சோறு ஆக்க வைக்க முடியும். வா என் வீட்டுக்கு, வா உனக்கு சோறு போடுறேன். வள்ளல் வீட்டுக்கா 24 இருந்து காடு எனக்கு பசியா உங்ககிட்ட வரேன், ஏமா எனக்கு கொடுன்னு நான் உங்ககிட்ட வாங்கி தந்துடுறேன். நான் உங்களுக்குள்ள நீ நெக்ஸ்ட் கவுன்சிலரில் என்ன வைக்குவேன், எனக்கு இந்த ரோடு போட்டு கொடுத்தா உனக்கு ஓட்டு போடுறேன், இந்த போட்டு போடுறேன். ஒன்றுமே இல்லையா? என்ன இருக்குது என் வார்டில்? ஆல் த ஃபினிஷ்ட், எதுவுமே இல்லை. நான் பண்ணனா ஒரே வேலை, உங்களுக்கு இந்த மைண்ட்ஸில் வீடு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அது விழிப்புணர்வு இடத்துல அதில் ஒரு மீட்டிங் வைக்கிறேன். அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்யணும். இந்த வீடை உங்களுக்கே நான் வாங்கி கொடுக்காத நான் சாவறதில்லை. இந்த வீடை மைண்ட்ஸ் வீடை இந்த மைண்ட்ஸில் இருக்கிறவங்க யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டோம். எனக்கு எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணணும். நீ எனக்கு பதவிக்கு இதுவோ ஒன்றும் வேணாம். இந்த மைண்ட்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி, அந்த பிஜேபிக்கு வந்து முனிசிபாலிட்டி மூலிமா தான் இந்த வீடு, இந்த ஃபஸ்ட் வீடு இது இவ்வளோ இருக்குது நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அந்த வீடை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா
என்கிட்ட இருக்கிற ஸ்கீம்னால தான் முடியும். வேற எந்த கில்லேடி வந்து என்ன பண்ணி வச்சாலும் முடியாது. ஆனால் அவங்களும் பண்ணிட்டோம், அவங்களும் பண்ணுறவங்க பண்ணிட்டோம், சந்தோஷம், ஏற்றுக்கிறேன். எல்லாம் கை ஜோடிக்கணும். தங்கவயல் தலைவருங்க எல்லாம் என் கூட கை ஜோடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடு வந்து சேரும், உங்களுக்கு பட்டா வரும். அப்போ நீங்கள் தைரியமாக சட்டை பிடிச்சிக்கின்னு வரும். ஒரு வார்டுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன். அதுக்கு வரேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக ஒன்று சொல்லிடுறேம்மா. உங்கள் வீட்டு புள்ள நான் கேஜிஎஃப்க்கு என்னென்ன பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் பாரு. மார்க்கெட்டை வந்து யாருக்கு கனெக்ஷன் இருக்குது யாருக்கும் தெரில. நான் இல்லைன்னா மார்க்கெட் இல்லை. அதில் இருக்கிற இது பாரு, மார்க்கெட்டில் கடை வச்சுக்கிற ஐயோ கேட்பார். அதில் இருக்கிற ரூப் ஃப்ளோரில் வச்சுட்டு யாருமே பண்ணாத சாதனையை இந்த 7 வருஷமாக வாழ்ந்துருக்கிறான். மார்க்கெட்டை நான் வந்து நிற்க வச்சேன். அப்புறமா எங்கேயும் தமிழ், எதிலையும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராட்டம் ஆச்சு. தமிழ் யாரப்பா கவனிச்சது? பஸ் ஸ்டாண்டில் வந்து பேர் அழிச்சிட்டு போயிட்டான். யார் அழிச்சது? இன்னைக்கு நம்ம கன்னட சகோதரர்கள், யாரு கன்னட சகோதரர்கள், நம்ம இது கேஜிஎஃப்ல வாழ கன்னட சகோதரர்கள், நாங்க முயற்சி எடுத்து அவங்க சப்போர்ட் இருந்தால் ஆயிருக்காரு. அவங்க சப்போர்ட் நல்லா இருக்கட்டும். அவங்க எங்க இருந்தாலும் அந்த கன்னட சகோதரர்கள் சங்கட்டனை அப்படின்னா அந்த சங்கம், அந்த சங்கம்லாம் சேர்ந்து தமிழ் எழுதுன. இப்ப தமிழுக்கு ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பாரு. கஷ்டப்பட்டு நான் எழுதுனேன். கன்னடாவும் இல்லை, தமிழும் இல்லை. அது யாரும் கேட்க மாட்டாங்க. நீ போனா கூட பஸ் ஸ்டாண்ட் இப்படி பார்த்துட்டு போயிட்டு வந்து அந்த தமிழ் தெரியாதவன் போயிடணும். கன்னடாவில் கூட இல்லை. நாடுகவி கோம்பு பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ஊரில் பிளாஸ்டிக்கில் போட்டுக்கிறேன். நான் வந்து பண்ண முன்னால் இருந்துச்சு, ஒரு அம்மா வந்துச்சு, அது என் மேலே வைத்தசில் வச்சுன்னு அந்த பேர் வந்துடும் வானான்னு நிற்க வச்சு. இதில் பண்ணாங்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு வண்டி விடாமல் சேரை போட்டு பெயிண்ட் அடிச்சு அங்கே ஒரு ஐ மார்க்ஸை போட்டு பண்ணவன் நான். பண்ணது கேளுங்க. அப்புறமா பாபா சாஹேப் அம்பேத்கர், இப்படி தட்டினா அம்பேத்கர், இப்படி தட்டினா அம்பேத்கர். அம்பேத்கர் பார்க்க டிஸ்மைண்டில் பண்ணோன்ட்டான். சிலை நம்ம தங்கவயல் சிம்பக்குரலின் சிஎம் மாரமகோடி அவருடைய சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒடுத்தி எடுன்ட்டான். கோர்ட் ஆர்டரு. எவ்வளோ கஷ்டப்பட்டார். உன் புள்ள வாரண்ட் லைனு புள்ள வள்ளல் முன்சாமி ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு நான் சொந்த செலவில் அம்பேத்கருக்கு ஸ்டே வாங்கி நிற்க வச்சது வள்ளல் முன்சாமி. அது இடிக்கூடாது. அம்பேத்கர் நம்ம தெய்வம், எல்லாருக்குமே எல்லா வர்க்கத்துக்கும் தெய்வம்ட்டு அது இடிக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி கொடுத்தது யாரு? வள்ளல் முன்சாமி. யார் வந்தாங்க கோர்ட்டுக்கு? அது ஸ்டேண்ட் வந்து பட்டாசு வச்சு வச்சு கொண்டாடினாங்க. அப்புறம் நான் போயிட்டு ஃபயர் பண்ணேன். கோர்ட் ஹாலில் போய் நின்னுவன் நான், ஜட்ஜி பேர் என்ன, வக்கீல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பேத்கருக்கு ஸ்டே வாங்கினவன் நான். அதில் வந்து நிறையா நம்ம மாதவ மித்திரருங்க அவங்களாம் கூட கஷ்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. தமிழ் எழுதுறதுக்கு மாண்புமிகு முன்னாள் நகர்மன்ற தலைவர் தாஸ் சின்னசௌரி அண்ணன் ஹெல்ப் பண்ணார். அதில் நம்மளுக்கு இருக்குது எழுதுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு தாஸ் அண்ணன் கொடுத்தாரு. அவரை மறக்கக்கூடாது. நான் பெம்மல்ல தனியார் மையமாக்குறேன். நாங்கள் தோல்கட்டுக்கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்பி தோல்கட்டுக்கிட்டே ஜனம் நிற்கிறான், அவ்வளோ வரைக்கிறான். இந்த ஆர்சி வேலை இதை மகன் 5 லட்சம் செலவு பண்ணி போராட்டம் நடத்தினேன். 5 லட்சம் செலவு பண்ணி செலவு பண்ணி நான் வந்து போராட்டம் பண்ணேன். அதே மாதிரி டீ சேலுங்க ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டான். காம்பவுண்டு பக்கத்தில் சாப்பாடு போட்டேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் எல்லாம் போயிடுச்சு உள்ள. இவங்க நினச்சிருப்பாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தால் எஃப்ஐஆர் இருந்தால் ஒருத்தர் வேலைக்கு போக முடியாது. நைட்டெல்லாம் தூங்காமல் கோட் ஆஃப் கான்டாக்டு. அந்த டைமில் நான் பெம்மல் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எம்எல்ஏ கூட்டின்னு போயிட்டு அவங்கள சால்வ் பண்ணி அன்றைக்கி உள்ளே உட்காந்துருந்தோம்ல சால்வ் பண்ணி விட்டோம். இதுக்கு போனோம். இதில் அம்பேத்கர் இது பைலட்ஸ் கிட்ட தர்ணா உக்காந்தாங்க. என் பாட்டுக்கு நானும் போயிட்டு கொஞ்ச நேரம் கத்தினேன், ராமா கோவிந்தான்ட்டு கத்திட்டு இந்தாப்பா என்னால் முடிஞ்சதுன்னு ஒரு அமௌண்ட் இல்லையா. அது ஒரு உணர்வு. டிசிஎலுங்களுக்கு கொரோனால் உண்மையிலே சொல்கிற பாரு, கொரோனால என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஆளே கிடையாது. உயிரோட வந்துட்டு பாரு, வார்டில் இருந்தார்.
கொரோனால பிசி கணேசன் சேகர் அண்ணன் செத்துட்டாரு, பஞ்சாயத்து தலைவர். எனக்கு எலெக்ஷன்லாம் ரொம்ப பாடுபட்டாரு. இவர் அழுந்து நின்றாரு, அவர் சிரிச்சு நின்றாரு. சிரிச்சு செத்து போட்டாரு, இவரு ஆழ்ந்து நின்று வெளியே வந்துட்டார். நிஜமா இந்த கிட்டு போட்டுக்கின தைரியமா போயிட்டேன். ஆமா, அந்த கொரோனா டைம்ல ஒரு கோரம் இல்லை தாய். ஆம்புலன்ஸ் எத்தனை வந்து விட்டாங்க, ஆம்புலன்ஸுக்கு டீசல், டிரைவருக்கு பேமெண்ட்டு, இங்கிருந்து பிரைவேட்டு இது ஆம்புலன்ஸுக்கு டிரைவருக்கு காசு, அப்புறம் மாத்திரை மருந்து. ஒரு பிள்ளைங்களும் அழுது, எப்பா என் புருஷனை காப்பாத்திட்டேன், எப்பா எங்க அப்பாவை காப்பாத்திட்டேன், எப்பா நீ கடவுள் என்ன வாத்துனதுக்கோசரம் அவங்க அம்மா 67 வயசுல நான் எப்படி இருக்கிறேன். என் தாய்மாருங்க வாத்துந்து சார் 4 மணிக்கு எப்பா ஊரெல்லாம் போனேன், யாரும் கவனிக்கல. வள்ளல் கிட்ட போங்க, வள்ளல் கிட்ட போனான்னு. நான் அவங்க பேரெல்லாம் வந்து நான் இது வால் போஸ்ட் வச்சு ஒட்ட மாட்டேன். நான் பண்ண அந்த தர்மம் என் தலை காக்குது கொரோனால. அப்புறமா ஜேசிபி வச்சுக்கின்னு ஒரு ஜேசிபி நோண்டுறதுக்கு எவ்வளோ மாமா கவுன்சிலர்? 10,000 12,000 5,000 ஏமாத்தினான். மகனை அடிச்சு தோர்த்திட்டு முனிசிபாலிட்டி ஜேசிபி எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு 2 பேரும் வச்சுட்டு போராடணும். நைட்டெல்லாம் தூங்கல. பெங்களூர்கார ஃபோன் பண்ணுவான், வேலூர்கார ஃபோன் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவாங்க. 168 பாடி ஃப்ரீயாக வந்து அங்கே வந்து எங்களை நாடுனவங்கள ஃப்ரீயாக வந்து பச்சுட்டு அவன் பதிக்கிற காலங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு ரேஷன் கொடுத்து காசை கொடுத்தவ வள்ளல் முன்சாமி. அது எவ்வளோ பெரிய நல்ல வேலை. 168 பாடி. இதெல்லாம் நீங்கள் பெரும் பண்ணோம். நம்ம ஒரு லைன்கார புள்ள இவ்வளோ செஞ்சுக்குது அப்படின்ட்டு. அந்த கொரோனாவில் வந்து இது நம்ம பிரசிடென்ட் வண்டியில் ஸ்பீக்கர் கட்டின்னு போனேன். எல்லாம் கேலி பண்ணான். என்னன்னு பண்ணா கேலி பண்ணான். பிரசிடென்ட் மைக்கில் அலோன்ஸ் பண்ணுங்கிறான்னு. என் ஊரை காப்பாற்றுறதுக்கோசரம் நான் எவன் கேலி பண்ணலாம், ஐ டோன்ட் கேர்ன்னு. என் ஊரை காப்பாற்றுறதுக்கு கொரோனாக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். வாட்டர் டேங்க் உங்கள் வீடுகளுக்கெல்லாம் விட்டேன் நான். யார் காசு? எங்க காசு. அரிசி எங்களால் முடிஞ்சாலோ மேடம் அரிசி கொடுத்தாங்க, அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, கூலி கொடுக்கறது, எடுத்துன்னு போய் இறக்குறது, சித்தராமையா ஃபங்க்ஷன் பண்ணுறது, எல்லாம் வள்ளல் காசு. பாருங்க எவ்வளோ காசு போட்டுக்கிறேன்ட்டு. என்னப்பா கொரோனால நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். முனிசிபாலிட்டியில் நம்ம கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னே முனிசிபாலிட்டிக்கு ஒரு பேர் வரணும், ஒரு போர்டு, ஒரு ஜெராக்ஸ் மிஷின், 5 ஜேசிபி விட்டு என்டையர் கேஜிஎஃப் கிளீன் பண்ணேன். சாரி சார், கோவம் இல்லாத செலவு பண்ணி கொரோனாக்கு அதுக்கெல்லாம் வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணேன். நான் மாரியம்மா முன்னாடி சொல்லுங்கிறேன், போய் பேசல. 1 கோடி செலவு பண்ணேன். அப்புறமா ஒரு புட்டம்மா, அந்த அம்மா ஒரு ஏழைப்பட்ட தாய், ஊடு வந்து எரிஞ்சு போச்சு. ஊடு எரிஞ்சிச்சு, கை பத்திக்கிச்சு. பில்பட்ஸ் இல்லப்பா, இங்க புட்டம்மா எனக்கு தெரியுமே. அது அந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்தேன் நான். மாரியம்மாக்கு எப்படி கோயில் கட்டணும் அதே மாதிரி கோயில். சிஎஸ்ஓ உள்ள, எங்க சிஎஸ்ஓ உள்ள அவங்க போயிட்டு ஆர்கே செல்வமணி அவரை கூட்டு வந்து நின்று அந்த தாய்க்கு நான் கட்டுறேன் சார், கவர்மெண்ட்ல இல்லை என் சொந்த காசுல போடுறேன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். உண்மையா போயப்பா? சிங்கட்டூர்ல சும்மா முடிச்சிடறேன். எஸ்பி ஆபீஸ்க்கு நம்ம ஊர்ல இருந்து போயிடும். எஸ்பி ஆபீஸ் நிறைய போராட்டம் பண்ணேன். முதல் மந்திரி வீட்டுக்கிட்ட போயிட்டு, முக்கியமந்திரி நிம் மனை ಮುಂದೆ நான் சாய்த்தினேன்னா அவர் TV9 பாட்டா இந்த மாதிரி கேஜிஎஃப் அಧ್ಯட்சரு வீட்டுக்கிட்ட சார், நான் அது எவ்வளோ பெருமை. இது மாத்தல, நல்ல எஸ்பி வந்துக்கிறாரு, அதுவும் ரொம்ப நல்ல இதுதான். அப்புறம் இந்த குப்பிங்களெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கேஜிஎஃப்ல கொட்டி வச்சுருந்தாங்க. அதை ரீசைக்கிள் பண்ணோன்ட்டு 5 கோடிக்கு வந்துச்சு. யாருமே கவனிக்கல. அப்போ இந்த வள்ளல் முன்சாமி ஆர்கே செல்வமணின்ற கலெக்டர்கிட்ட போயிட்டு, சார் என் வீட்டு ஏழைப்பட்ட ஊரு அங்கே எடுத்துன்னு போயிட்டு நீ மாற்றக்கூடாது, அதை குடு சார்ன்னு 5 கோடிக்கு எடுத்துன்னு வந்து கட்டினவன் நான். அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க. சுமதி ஜெயினி ஸ்கூல்ல உண்டு எந்து இவருது பின்னாடி பக்கம் இந்த பக்கம் 6000 ஸ்கொயர் ஃபீட் கேஜிஎஃப் சொத்து. அவன் ஏமாத்தி என்ன பண்ணா, காம்பவுண்ட் போட்டான். 8 முறை இடிச்சேன். எவ்வளோ? 8 முறை வந்து டெமாலேஷன் இது இடிச்சேன். டெமாலேஷன் 8 முறை டெமாலேஷன் பண்ணேன். நான் இறங்கி வந்துட்ட பிறகு
இப்போ கட்டிட்டு செட்டில்மெண்ட் ஆகிட்டு கட்டிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டான். எது சுமதி ஜெயினி ஸ்கூலு. அப்புறம் ஆசிரியா இதுக்கெல்லாம் வீடு எம்எல்ஏ கொடுக்குறேன்றாங்க பாரு. அது தொங்கிக்கின்னு கஞ்சா அடிக்கிறவன் என்னப்பா உழுற ஸ்டேஜில் இருந்தவன் அவங்களுக்கெல்லாம் வந்து போயிட்டு தைரியமாயிடுச்சு. நான் எவ்வளோ தைரியமாயிடுச்சு இன்னைக்கு லேஅவுட் பண்ணுறேன்னா அதுக்கு இந்த வள்ளல் முனுசாமி தான் காரணம். யாரும் போயிட்டு நின்று நாங்கள் வந்து தைரியமாக ஓடிக்கல, தைரியமாக பண்ணல. நாங்கள் இப்படி வந்துட்டோம். இப்போ ஏதோ நடக்குது, அது இதில் வரும் இல்லையா. அப்புறமா உருகம்பேட்டு 35 வார்டுலையும் இப்போ வரைக்கும் நான் பிரசிடெண்டாக இருந்து இப்போ நடக்கிற வேலை எல்லாமே நான் சாங்ஷன் பண்ணுது. எல்லா கவுன்சிலருங்க வாயில்லாம் பூச்சிங்க. ஒரு கவுன்சிலர் பேச மாட்டான். இந்த ரோடு யார் போட்டதுன்னா மேடம் எம்எல்ஏ போட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். இல்ல எம்எல்ஏக்கு என்ன முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் பவர் ஜாஸ்தி. முனிசிபாலிட்டியில வந்து கிராண்ட் பண்ணா முனிசிபாலிட்டி கவுன்சிலர் தான் இது பிரசிடென்ட் தான் சைன் பண்ணணும். கவுன்சில் தான் முடிவு எடுக்கணும். எல்லா 35 வார்டுலயும் 1 கோடி 1.25 கோடி 1.5 கோடி கொடுத்துருக்கா. 1 கோடி 1.5 கோடி நான் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு கவுன்சிலர் கூட வள்ளல் கொடுத்தான்னு சொல்ல. அப்பா நீங்க நல்லா பாருங்க, அந்த பைலட்ஸ்ல இருந்து என்டிஎம் ஸ்கூல் வரைக்கும் எப்படி இருந்துச்சு ரோடு. இவர் வார்டில் அப்புறமா அந்த பிரபு வார்டில் போட்டோம். இந்த ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து இந்த ரோடு ஃபர்ஸ்ட் எப்போ சாங்ஷன் ஆச்சு காங்கிரீட் ரோடு ஆயிடுச்சு. அந்த கவுன்சிலர் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு பங்களாக்கு ஒரே ஒரு வீட்டுக்கு காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்தாரு. இந்த ரோட நான் ஃபைட் பண்ணி தான் போட்டேன். 5 மணிச்சு சாவம் ராஜேஷ் கேம்புக்கு போவோம். அந்த ராஜேஷ் கேம்ப்ல ரோடு சரியில்லைன்ட்டு ரோட்ல நின்று கில்லாடி 1 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணேன். எவ்வளோ 1 கோடி சாங்ஷன் பண்ணேன். அதே மாதிரி உருகப்பேட்டில் நான் இப்போ இது நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு முட்டியாலுக்கு போயிடுச்சு. அந்த முட்டியாலுக்கு போனதா அங்கேயே போயிட்டு நின்று பிரிட்ஜு கட்டி அதெல்லாம் பண்ணி நம்ம அதுக்கும் 1 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணேன் கவர்மெண்ட்டுக்கு. புல்லு மார்க்கெட்டு செப்பரேட்டாக வச்சுக்கலாம். யாருன்னா வாதம் பண்ணேன்னா என்கிட்ட வரட்டும். புல்லு மார்க்கெட்டை வந்து நான் அடித்தேன். 159 கடை அடித்த கில்லாடி நான். அங்கே வந்து எஸ்சிங்களும் அடித்தோம். அந்த எஸ்சிங்களுக்கு என்ன மோசம் ஆச்சுன்னு செகண்ட் எபிசோடில் சொல்கிறேன். எஸ்சிங்களுக்கு இனத்துக்கு மோசம் வந்துச்சு. அதில் இனத்துக்கு நான் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தேன்னு செகண்ட் சொல்கிறேன். இப்போ நான் இவ்வளோ வேலை செய்கிறேன்னு எனக்கு சப்போர்ட் யாரு? நோ, மாண்புமிகு ரூபா சசிதரி எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ சப்போர்ட் இல்லை நான் செய்ய முடியுமா? நான் மாரியம்மா முன்னாடி வந்துட்டு முன்ன செஞ்சதை நான் பின்னால மறக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டர்ம் வெரி குட் எம்எல்ஏ. ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் இதே நாங்கள் வந்து உங்க கூட மீட்டிங் பண்ணுறோம். எங்கள் மேடம் நல்லா செய்கிறாங்க, எங்கள் மேடம் மித்தே பண்ணாங்க, எங்கள் மேடம் மத்தே பண்ணு தானே உங்ககிட்ட ஓட்டு வாங்கி 50,000 ஓட்டில் ஜெயிக்க வச்சேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டர்மெண்ட்ல எம்எல்ஏ யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. ஹார்ட் ஒர்க் பிஜேபி சர்க்கார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை பண்ணிச்சு. எம்எல்ஏ மேடம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணதால தான் நானும் வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. நான் போய் சொல்கிறதுக்காக தான் எம்எல்ஏ வந்து இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட வேலை வாங்கிக்கின்னு நல்ல பண்ணிட்டு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டர்ம் இது எபிசோட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டர்ம்ல வெரி குட் எம்எல்ஏ, ஒண்டர்ஃபுல் எம்எல்ஏ, ஹார்ட் ஒர்க்கர் எம்எல்ஏ. நம்ம ரூபா மேடம் ரொம்ப நல்ல வேலை பண்ணாங்க. எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்னா உன் வேலையை நீ பார், எம்எல்ஏவா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஊக்குவிச்சதுனால தான் நாங்கள் இவ்வளோ பண்ணோம். அதெல்லாம் மறக்கக்கூடாது. பட் நான் இவ்வளோலாம் பண்ணேன்னா இதுக்கு நான் எவ்வளோ எழுந்தேன் தெரியுமா? நான் இதே பெம்மல்ல ₹1.25 கொடுத்து கல் மண்ணு தூக்கணுவேன். அதே பெம்மல்ல லிப்ட் வச்சு ஒரு 3 அப்சர் கட்டினேன். போச்சு. நான் பிரசிடென்ட் ஆகணுன்றதுக்கோசரம் போச்சு கோடி கணக்கில். இதே வள்ளல் முனுசாமி மெட்ராஸில் போயிட்டு இது பெங்களூரில் 5 கோடி என்னுடைய சைட்டுடைய வேல்யூ எவ்வளோ? 5 கோடி. 5 கோடியை விற்றேன். அது விற்றதுனால தான் 1 கோடி ரூபாய் போர் போட்டேன். 1 கோடி ரூபாய் இது பண்ணேன். 20 லட்ச ரூபாய் அங்கே போனேன், 20 லட்ச ரூபாய் அங்கே போனேன், இங்கே 10 லட்ச ரூபாய் பண்ணேன், இதுக்கு 20 லட்ச ரூபாய் பண்ணேன். இந்த போருக்கு 1 கோடி ரூபாய் பண்ணி மார்க் தட்டினேன்னா 5 கோடி தாயே. என்னுடைய சைட்டு 5 கோடி ஆலாமரத்தில் என் பொண்டாட்டிக்கு இந்த ரூமு, என் பேரப்புள்ளிக்கு இந்த ரூமு, எனக்கு இந்த ரூமு அப்படின்னு லிஃப்ட் கிஃப்டெல்லாம் வச்சு எல்லாம் போனேன். அந்த லிஃப்ட்ல யாராதையோ வெளியே வந்து இருட்டா மாரியம்மா என்னை கைவிடுங்க. அந்த மாரியம்மா நான் எழுந்ததோட
நீங்கள் போயினா நினச்சிங்க மெயினாக நினச்சிங்க ஒரு பென்சில் எடுத்துனுவாங்க எதிர்கால எவ்வளோ கோடி செலவு பண்ணிக்கிறேன் 8 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். நான் பிரசிடென்ட் ஆகணும் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு என் தலைவயத்தில் இருந்துச்சு. எவ்வளோ 8 கோடி 8 கோடி ரூபாய் செலவு பண்ணம்மா. அந்த 8 கோடி எட்டு அந்த நான் பிறந்த இடத்துல இந்த ஓரண்ட் லைனில் என்னென்ன பண்ணியிருந்தா கூட எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பற்றி மாரியம்மா கொடுத்தா. இந்த முறை அங்கே கொட்டுடாப்பான்னு அந்த மாதிரி சரி நான் நல்லா வந்து அதுக்கு டொனேஷன் கொடுக்குறது இது டொனேஷன் விட்டு சத்துமில் போச்சு இதெல்லாம் விட்டு 8 கோடி ரூபாய் என் சொத்து போச்சு. போன வாரம் என் பொண்ணு வந்து அழுதுப்பா கண்ணு தச்சுனாப்பா அந்த சைட்டு 5 கோடிக்கு போடணும். நான் சொன்னேன் நான் 100 கோடி மகா நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன். 8 கோடி எப்படி போச்சு இப்பதான் சொல்லிட்டுக்கிறேன். இதுக்கு 1 கோடி அதுக்கு 1 கோடி 1 கோடி இந்த முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆகணும் கவுன்சிலர் எல்லாம் சும்மா ஓட்டு போட்டுறாங்களா? 8 கோடி டெவலப்மெண்ட்டுக்கு போச்சா இல்ல எல்லாத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் போச்சு. நான் தான் சொல்றேன் பிரசிடென்ட் ஆகணும்னா நான் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன். பிரசிடென்ட் ஆகிறதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் இவ்வளவு சொல்லிடுறேன். என்ன ஜெயில போட்டுறியா இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன் இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன ஜெயில போடுறதுக்கு நீ பிளான் பண்ணிக்கிறியா? மாரியம்மா முன்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கடைசியா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ட்ரிஸ்ல முருகன் கோயில்ல இருந்து அந்த ரோடு வரைக்கும் இம்மிடியட்டா ரோடு போடணும். இந்த லைட்டை சீக்கிரமா ஓபன் பண்ண வைக்கணும். கழுப்புணர்ச்சி காரணமா பண்ணக்கூடாது. இதுல என் பங்கு நிறைய இருக்குது. அது நிக்க வச்சுக்கிறாங்க. அது கழுப்புணர்ச்சி நான் பிரசிடென்ட் நாள் போட்டு விடுமாமா இந்த மாதிரி அது ஒண்ணு. அப்புறம் தளபதி எஸ் ராஜேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ அவர் வார்டுல நகரோத்னால வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு பார்க் அவர் காட்டுற இடத்துல நான் காட்டுற இடம் கூட அவர்கிட்ட கேட்டேன். 2 கோடி ரூபாய். இன்னொன்று இந்த நவரத்னா போர்ல நான் வந்து ஒரு முறை பிளாஸ்ட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேலை ஆகல வெட்டி ஆகல. அந்த நவரத்னா இதுல வந்து 2 கோடி ரூபாய் நம்ம தளபதி வார்டில் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 2 கோடி அவருக்கு சாட்டிஃபிகேஷன் அவர் இடத்துல அவரு ஏன்னா முன்னால எம்எல்ஏ எல்லாத்துலயும் கிங். அவரு ஒன்றுல மாத்திரம் ஃபெயிலர். பேச்சுல கிங்கு, எஜுகேஷன்ல கிங்கு, எம்எல்ஏல கிங்கு, லஞ்சம் வாங்குறதுல ஃபெயிலர். லஞ்சம் வாங்குறதில்ல அவர் ஃபெயிலர். ஆனா லஞ்சம் வாங்காதன்னு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. நான் கூட லஞ்சம் வாங்காதால எனக்கு கூட யாரும் பிடிக்கிறது இல்லை. அந்த வார்டுல தளபதி வார்டுல 2 கோடி நிக்க வச்சுக்கிறான். அதே நவராத்திரில இருக்கிற ஒரு இன்ஜினியருங்க இந்த வார்டுல இருக்கிற அந்த வார்டுல இருக்கிறது அந்த வார்டுல கழுப்புணர்ச்சி காரணமா சேஞ்ச் பண்ணுகிறான். மகன் நான் வரேன்டி சீக்கிரம் வரேன். இது ஒரு 2 நிமிஷம் இது ஆச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது ரியூட்டர்ஸ் லைன்ல 3 வருஷம் ஆச்சு பூஜை போட்டு எம்எல்ஏ கிராண்ட் ஆச்சு. எல்லாரோட ஆயிடுச்சு. அந்த ரோடு ஆகாதுக்குது ஜெல்லியாக்குது. நம்பர் 1 11th வார்டு, நம்பர் 2 15th வார்டில் 2 கோடி பார்க்கு, 3வது என்ட்ரிஸ்ல வந்து அந்த ரோடு, அதில் 5வது வார்டில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா பிரிட்ஜும் டிவிக்காரெல்லாம் போட்டாங்க. இதுல எட்டு இதுல எட்டுன்னு எல்லா பிரிட்ஜுக்கும் லைட் போட்டு வந்தேன். இவன் பிரிட்ஜுக்கு லைட்டை போடல, என் பிரிட்ஜுக்கு லைட் போடல. ஏன்னு சொல்லு, அது வந்து எபிசோட் நம்பர் 2ல சொல்றேன். உங்களுக்கெல்லாம் சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம தாழ்த்தப்பட்ட ஜனத்துக்கு நான் இருக்கிற நேரத்தில் 2000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன். நான் இறங்குந்தல இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பே கொடுக்கல. இந்த தாழ்த்தப்பட்ட ஜனனாக்கா நான் மதிக்கிறதே இல்லை. என்ன கூட ஏன் மதிக்கலன்னா நான் பறையா மாட்டுக்கறி தோன்றுவேன். நான் இந்த ரிசர்வ் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்எல்ஏ நின்னாலும் மாட்டுக்கறி துண்ணோம், கவுன்சிலர் நின்னாலும் மாட்டுக்கறி துண்ணோம். ஏன்னா நம்ம தாழ்த்தப்பட்டவங்க ஐகேஸ்ட்காரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் பாயசினி துண்டா மரிசினோ கரிசினோ துண்டா அப்படின்றாங்க. அவங்க கூட ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க. நம்ம அந்த காலத்துலேருந்து வந்துச்சு. இந்த ஏழைப்பட்டவன் ஸ்காலர்ஷிப் எங்க இருக்குது? பைசா நான் சாங்ஷன் பண்ணுவேன், ஏன் கொடுக்கல? அதில் வந்து கமிஷன் கிடைக்கிறது இல்லை. ஸ்காலர்ஷிப் கொடுத்தாக்கா கமிஷன் கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து அது கொடுக்கல. இந்த 3 வருஷமா நிறுத்திட்டாச்சு. இந்த வேலை ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், அப்புறமா இந்த வேலைக்கு 3 வேலை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமிஷனர்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து நீ இதெல்லாம் வந்து இந்த கெடு வைக்கிறேன், அதுக்குள்ள ஆகலன்னு சொன்னா
நான் தர்ணா பண்ணுறணும், இல்லை சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கணும், வேற என்னென்ன பண்ணணும், என்னுடைய வள்ளல் பிளாஸ்ட் வந்து அன்னைக்கு காட்ட போகிறேன். அன்னைக்கு நான் கமிஷனர் வந்து இருக்கு. அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் வந்து நம்ம சசின்ட்டு ஒரு ஏழை பாவம் இது ஒரு கிளர்க்கு இந்த 24.1 இந்த ஏழைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. நான் 10,000 வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே எல்லாத்தோட ஜாஸ்தி 1300 பேருக்கு நான் 10,000 வாங்கி கொடுத்தேன். அந்த 10,000 கட்டினா 20,000 கட்டினா 40,000 சொல்லிட்டு யாப் ரேட்டில் தான் வந்தது. இப்போ கமிஷனர் வந்து பெருசாக சொல்லணும் எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறது. மூணு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறா. ஒரு கான்ட்ராக்டில் வந்து 10 கோடி வருதுன்னா அதில் 24.1 இவ்வளோ போனோம், 2.5 இவ்வளோ போனோம், 7.3 இவ்வளோ போனோம், ஒதுக்கிட்டு தான் பண்ணோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அந்த 10 கோடிக்கு டெண்டரு. அது எபிசோடு நம்பர் 2, பாகுபலி 2, சிங்கம் 2ல் நான் வந்து கேஜிஎஃப் அதிர்ற மாதிரி சொல்கிறேன். என்னென்ன போகஸ் நடக்குதுங்க, என்னென்ன மாதிரி எதில் கமிஷனு, இது உண்மையா பொய்யான்னு கற்பூரம் ஏற்றி கேன்ல ஏற்றி உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் வச்சு இப்போ நான் எப்படி உண்மையை வந்து கடவுள்கிட்ட சேர்த்துணும், அந்த மாதிரி என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணணும். நான் பண்ணலன்னு சத்தியம் பண்ணணும். எவ்வளோ கொல்ல போயிட்டுக்குதுன்னு சொல்லிட்டு செகண்ட் எபிசோட் அதில் வந்து நான் இவ்வளோ சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இவங்களெல்லாம் நான் கொஞ்சம் தான் பேசுவேன் நினச்சேன். உங்களை பார்த்த உடனே ஆவேசத்தில் நிறைய பேசிட்டேன். என் தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடந்த வணக்கம். அதை விட இந்த பத்திரிகை நண்பர்கள் என் மேலே வச்சுக்கிற பாசம், என்னை வளர்த்து விட்டுவங்க அவங்க தான். ஏன்னா நான் நியாயமானுக்கிறேன், கட்டுவனை வளர்க்குறதில்ல அவங்க. நான் நியாயமாக்குறவன் நல்லவன் சொல்லிட்டு என்னை வளர்த்து விட்டுங்க. இந்த மாதேம மித்திரருக்கும் அவங்களுக்கும் என் அன்பான நன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அம்மா கொஞ்சம் அப்பா இது கொடுங்கப்பா.